ஒரு ரொம்ப பிஸியஸ்ட் ஷெடியூலில் இருக்கிறதுனால என்னால் வீடியோ உங்களுக்கு பண்ண முடியல. இருந்தாலும் என்னுடைய கடமையாக கருதுறேன். ஸோ நம்ம வந்து ஒரு சர்வே ஃபார்ம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து எவ்வளோ எடுக்கலாம், நான்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவல் செய்முறை தேர்வுக்கு போவேனா அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டே இருந்தீங்க. ஸோ அதற்கான காணொலி தான் இது. நீங்க முதல் தடவை நமது சேனலை பார்க்குறவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இனிமேல் வந்து இது டெடிக்கேட்டட் இன்னொரு சேனல் மதுரை டிஎன்பிசி அகாடமி, இதுலேயே நீங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? டிரைவர் கண்டக்டர் ப்ரிப்பேர் பண்றவங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும். ஸோ நம்ம சொல்றதுதான் நடக்குது. சரிங்களா? அந்த மாதிரிதான் நம்ம வந்து இப்ப வந்து கொண்டு போய்க்கிருக்கோம். செப்டம்பர்ல வந்து கடந்த நவம்பர்ல வந்து நமக்கான ஜிஓ பிறப்பிச்சாங்க. மார்ச்ல வந்து நோட்டிபிகேஷன் வச்சாங்க. ஜூலை 27 எக்ஸாம் வச்சாங்க. ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னா இந்த மாத இறுதிக்குள்ள நமக்கான ரிசல்ட் வந்துடும். சரிங்களா? அதாவது ஆகஸ்ட் 31க்குள்ள நமக்கான ரிசல்ட் வந்து செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து நீங்க செய்முறை தேர்வுக்கு போற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து நம்மளுடைய கணிப்பின் அடிப்படையில் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே போலதான் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் டேட் நிறைய பேர் எதிர்பார்த்தீங்க, எதுவுமே வீடியோ பண்ண மாட்டீங்கன்ட்டு. இப்போ வந்து அப்ராக்சிமேட்டா நான் டேட் சொல்லிட்டேன், இந்த மாதம் இறுதிக்குள்ள வந்துடும். இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் என்ன சொல்றேன்னா, யாரும் வந்து இப்போதைக்கு எனக்கு கால் பண்ண வேண்டாம். ஏன்னா கால் பண்ணி என்ன கேட்குறீங்க அப்படின்னா, எனக்கு கிடைக்குமா, இந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்ட்டு ஒரு ஜாதகத்தை வச்ச மாதிரி வந்து கேட்குறீங்க. ஸோ நம்ம வந்து உங்களுக்கு இந்த வீடியோலயே உங்களுக்கான சொல்யூஷன் எல்லாமே சொல்லிடுறேன். 2-3 நாள்ல இன்னும் ஒரு வீக்லயே நமக்கு அபிஷியல் ஆன்சர் கீ வந்துடும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்டும் போட்டுருவாங்க. சரிங்க, அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். சரிங்களா? நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு. முதல்ல வந்து ஒரு அடிப்படை விஷயத்துக்கு நம்ம வந்துருவோம். இப்போ வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு முதல் பிரைமரி ஃபில்டர் ஒன்று இருக்கு. சரிங்களா? அதுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு கட்டாய தமிழ் தகுதி தேர்வுக்கு 20 மதிப்பெண் அதற்கு மேல, சரிங்களா, 20 அதற்கு மேல எடுத்த எல்லாருமே நெக்ஸ்ட் லெவல் எதிர்பார்க்கலாம். எல்லாருக்குமே ரேங்க் லிஸ்ட் வரும். சரிங்களா? 20க்கு கீழே எடுத்துட்டீங்க அப்படின்னா 20 கீழே எடுத்தவங்க, தமிழ்ல 20 கீழே எடுத்தவங்க நீங்க வந்து இந்த இனிமேல் வந்து ரிசல்ட் அப்டேட் அதெல்லாம் பாக்குறத விட்டுருங்க. சரிங்களா? நான் முதல்ல பிரைமரி எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டியில 20க்கு கீழே, தமிழ்ல நான் சொல்றது தமிழ் தகுதி தேர்வுல 20க்கு கீழே, 20 கிடையாது, 20 கீழே எடுத்த அனைவருமே இனிமேல் இதை மறந்துடுங்க. ஏன்னா அது வந்து எலிஜிபிளே கிடையாது, நீங்க நெக்ஸ்ட் லெவல் வரவே முடியாது. ஓகே, அடுத்த விஷயம். சரிங்களா? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வந்து அன்னைக்கு நீங்க படிக்காம போயிருந்தா கூட ஒரு 30 மார்க் போடுற மாதிரி தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் கேட்டிருந்தது. நீங்க வந்து படிக்கவே இல்லை, அந்த ஸ்டேஜுக்கு அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அன்னைக்கு தான் எக்ஸாம் எழுதினா கூட தமிழ் ஈஸியா தான் இருந்தது. அதனால வந்து மேக்சிமம் ஆனவர் கிராக் பண்ணிருப்பீங்க. தமிழ்லையும் இருந்தவங்களுக்கு வந்து அது அவங்க ரிஜெக்ட் ஆயிடுவாங்க. அடுத்த லெவல் அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஓகேங்க, அதெல்லாம் இருக்கட்டும். தொழில்முறை திறனறி தேர்வு பொது அறிவுக்கு எவ்வளவு கட் ஆஃப் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் லெவல். அப்படின்னா சர்வே ஃபார்ம்ல பெரும்பான்மையாவது என்ன பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாரும் மனசுல எழும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு ஓவர் வியூ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ கொஞ்சம் பொறுமையா பாருங்க. எம்டிசி மாநகராட்சியில 364. சரிங்களா? அது மெட்ரோ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல வந்து 364. எஸ்சிடிசி அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துல 318. இதுக்கு எல்லாமே தனித்தனியா அப்ளை பண்ணிருந்தீங்க. சரிங்களா? எம்டிசிக்கு அப்ளை பண்றவங்க எஸ்சிடிசிக்கு காம்படிஷன் வர மாட்டாங்க, எஸ்சிடிசி அப்ளை பண்ணவங்க எம்டிசிக்கு வர மாட்டாங்க. ஓகேவா? அதே போல விழுப்புரத்துல வேலூருக்கு அப்ளை பண்ணவங்களும் அதுக்குள்ளதான் காம்படிஷன் இருக்கும். சரிங்களா? இப்ப விழுப்புரம் ஜோன் இருக்கு. விழுப்புரத்துல மொத்தம் 322 மண்டலம். அதுல விழுப்புரத்துக்கு மட்டும் 88, வேலூருக்கு 50, காஞ்சிபுரத்துக்கு 106, கடலூருக்கு 41, திருவண்ணாமலை 37. ஓகேங்களா? அந்த விழுப்புரத்திலே பாத்தீங்கன்னா எத்தனை இருக்கு? 322 வேகன்சிக்கு இவ்வளவு ஸ்பிளிட் அப் இருக்கு. இப்போ வந்து காஞ்சிபுரத்துல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கான காம்படிஷன் கட் ஆஃப் எல்லாமே அந்த காஞ்சிபுரத்துக்குள்ளதான் வரும். ஓகேங்களா? காஞ்சிபுரத்துக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்க, அதுல வந்து 1:3 அல்லது 1:2 அடிப்படையில செய்முறை தேர்வுக்கு போவீங்க. ஓகேங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓவரால வந்து 3274 பேருக்கு 1:3 அடிப்படைன்னா அதுவே 9000 பேர் வந்துடும். 9000 10,000 பேர் வந்துருது.
அப்ப அப்படிலாம் கிடையாது சரிங்களா. இப்ப மெட்ரோ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் 364 இதுக்கு வந்து எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்கான்னு பார்ப்பாங்க சரிங்களா. அப்ளை பண்ணிருக்கான்னு பார்த்துட்டு இது 364 பேருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 பேர் அப்ளை பண்ணிருப்பாங்களா, இல்ல வெறும் 1000 பேர் அப்ளை பண்ணிருக்காங்களா, 800 பேர் அப்ளை பண்ணிருப்பாங்களா, அந்த டேட்டா வந்து நம்ம கிட்ட கிடையாது. எக்ஸாம் எழுதுறப்பே நமக்கு வந்து அந்த பத்திரிகையில செய்தி எதுவும் வரல. மொத்தம் வந்து 22,000 பேர் விண்ணப்பிச்சிருந்தாங்க செய்தி வந்ததே தவிர எத்தனை பேர் எக்ஸாம் பண்ணாங்க, எத்தனை பேர் ஆப்சென்ட் அப்படிங்கிற டேட்டா வந்து எந்த பத்திரிகையிலுமே வெளிவரல. ஓகேவா. சோ அதனால வந்து உங்களுடைய போட்டியாளர்கள் யாரு அப்படின்னா, இப்ப எம்டிசிக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு எம்டிசிக்குள்ளதான் எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்களோ அவங்களுக்குள்ளதான் காம்படிஷன். அப்ப இதுக்கு ஒரு கட் ஆஃப் வரும் சரிங்களா. அப்ப எம்டிசி வந்து எத்தனை பேர் அப்ளை பண்ணி, எம்டிசிக்கு யாரு அப்ளை பண்ணிருப்பா, பெரும்பாலும் சென்னையை சேர்ந்தவங்க அப்ளை பண்ணிருப்பாங்க. அப்ப சென்னையை சேர்ந்தவங்க அதிகமா 2 லைசன்ஸ் உள்ளவங்க பார்க்கணும் சரிங்களா. இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மதுரைக்கு வந்து 322, அதுல மதுரை டிப்போக்கு மட்டும் 190, திண்டுக்கல் டிப்போக்கு வந்து 60, விருதுநகருக்கு 72 போட்டிருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல கிரிட்டேரியா பாத்தீங்கன்னா நமக்கு 190க்கு 500 பேர் அப்ளை பண்ணிருப்பாங்களா மதுரை டிப்போக்கு மட்டும், இல்ல 1000 பேர் அப்ளை பண்ணிருப்பா, நம்ம டேட்டா கிடையாதுங்க. அதனால கட் ஆஃப் வந்து யாருமே சொல்ல முடியாது. அதனாலதான் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நீங்க தமிழ் எழுத 20க்கு மேல எடுத்தாலே கண்டிப்பா வந்து எல்லாருமே எதிர்பார்க்கலாம், செய்முறை போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, ஒரு நிறைய சென்டர்ல நம்ம பசங்கிட்ட பேசும்போது சொல்றது என்னன்னா, ஒரு சில ஹால்ல வந்து 25 பேருங்க, அதுல 10 பேரு அன்னைக்கு ஆப்சென்ட் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. ஒரு சில இடங்கள்ல ஃபுல் பிரசன்டாவே ஆயிருந்தாங்க. அப்போ வந்து 22,000 பேர் அப்ளை பண்ணி வச்சிருந்தாலுமே எக்ஸாம் போனாங்க ஒரு 18,000 பேர் தான் இருப்பாங்க. இதுல பெரும்பான்மையான பேரு, ஒரு சில பேரு அப்ளிகேஷன் போகும்போது வெறும் பேஜை வச்சுக்கிட்டே அப்ளை பண்ண கேட்டகரியில இருக்காங்க சரிங்களா. வெறும் பேஜை வச்சுக்கிட்டு சும்மா அப்ளை பண்ணி பார்ப்பேன், எக்ஸாம் மட்டும் எழுதி பார்ப்போங்கிற கேட்டகரியில நிறைய பேர் இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல நிறைய பேர் ஃபில்டர் ஆவாங்க, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல நிறைய பேர் ஃபில்டர் ஆவாங்க, சரியான டாக்குமெண்ட் இல்லாதவங்க. அப்படிலாம் இருக்கும் போது நான் ஆரம்பத்துல இருந்தே இந்த ஜீவோ வந்ததுல இருந்தே சொல்றதுதான், அப்ளிகேஷன் கரெக்டா ஃபில் பண்ணிருந்து ஓரளவு படிச்சிருந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தான் வேலை அப்படிங்கிறத எப்ப ஒரு வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா. அப்ப வந்து இந்த மாதிரி கேட்டதுல இருக்கனால இப்ப நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா எவ்வளவு வேகன்சி சொல்லிடுறேன், அதையும் நீங்க பாத்துக்கோங்க. விழுப்புரத்துக்கு 322ங்க, அதுல விழுப்புரத்துக்கு மட்டும் 88, வேலூருக்கு 50, காஞ்சிபுரம் 106, கடலூருக்கு 41, திருவண்ணாமலை 37 சரிங்களா. அதே போல சேலத்துக்கு மொத்தம் 486, சேலத்துக்கு மட்டும் 382, தர்மபுரிக்கு 104. அப்ப வந்து சேலம் டிப்போக்கு தனியா அப்ளை பண்ணவங்க இருப்பாங்க, தர்மபுரி டிப்போக்கு தனியா அப்ளை பண்ணிருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்ப காம்படிஷன் வந்து இந்த இதுக்குள்ளதான் வரும் சரிங்களா, அவங்களுக்குள்ள போட்டி போட்டு. அதனால ஒவ்வொரு விழுப்புரம், வேலூர், காஞ்சிபுரம், கடலூர் ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒவ்வொரு டிப்போக்கும் தனித்தனி கட் ஆஃப் வரும். அதனாலதான் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து இவ்வளவுதான் வரும்னு சொல்ல முடியாது. தமிழ்ல 20க்கு மேல எல்லாம் எடுத்தவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அப்புறம் கும்பகோணத்துல 101, ஆனா கும்பகோணம் மண்டலத்துல தான் அதிகம் 256 வேகன்சி. கும்பகோணம் நாகப்பட்டினம் 136, திருச்சி 176, காரைக்குடி 185, புதுக்கோட்டை 110, கரூர் 48, கோவையில வந்து பாத்தீங்கன்னா 344, கோவை டிப்போல 100, ஈரோடுல 119, ஊட்டியில 67, திருப்பூர்ல 58, திருநெல்வேலிக்கு பாருங்க 139 திருநெல்வேலியில, நாகர்கோயில 129, தூத்துக்குள்ள 94, அந்த திருநெல்வேலி மண்டலத்துக்கு மொத்தம் 362. மதுரையில வந்து பாத்தீங்கன்னா மதுரை, விருதுநகர், திண்டுக்கல், மதுரையில 190, திண்டுக்கல் 60, விருதுநகர் 72. அப்ப வந்து கட் ஆஃப் வந்து யாராலுமே கழிக்க முடியாது. இன்னொரு விஷயம், அதாவது நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா கடந்த நவம்பர்ல ஜீவோ வந்ததுலயுமே ஏற்பட்டவர் சர்டிபிகேட் வாங்கி படிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்க எல்லாருமே என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா நவம்பர்ல இருந்து படிச்சவங்க எல்லாருமே அவங்க எல்லாம் பார்த்தேன். பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே 30க்கு மேல எடுத்திருந்தாங்க சரிங்களா. அப்ப 30க்கு மேல எடுத்தாலே நீங்க கண்ணை மூடிக்கிட்டு வந்து கண்டிப்பா வந்து செய்முறை தேர்வுக்கு எதிர்பார்க்கலாங்க சரிங்களா. 30க்கு மேல எடுத்த அனைவருமே எதிர்பார்க்கலாம். நான் 25 எடுத்திருக்கேன், 24 எடுத்திருக்கேன்னா அவங்களும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்ப வந்து ஒவ்வொரு அந்த டிப்போ வயசை பிரிச்சதுனால அந்த டிப்போக்கு எவ்வளவு பேர் அப்ளை பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் 2 லைசன்ஸ் கரெக்டா உள்ளவங்க அப்ளை பண்ணிருக்காங்க, யாருக்கும் அந்த டேட்டா தெரியாது. அதனால 1:3 அடிப்படையில எடுத்தா ஓகேங்களா, 1:3 அடிப்படையில் எடுத்தா
இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி பாஸ் பண்ண எல்லாருக்குமே அதுக்கு மேல வந்தவங்களுக்கு ஓரளவு வந்து B+C தொழில்முறை தேர்வுக்கும் பொது அறிவுக்கு ரெண்டுக்கு சேர்த்து ஒரு 20க்கு மேல எடுத்தாலே எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? அது B+C ஒரு 20க்கு மேல எடுத்தாலே வாய்ப்பு இருக்கு. நான் 15 எடுத்திருக்கேன், எனக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கமெண்ட்ல கேட்பீங்க. சரிங்களா? அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா இவ்வளவு நாள் பொறுமையை காத்துட்டீங்க. இந்த ஆகஸ்ட் இது வரைக்கும் பொறுமையா இருங்க, நமக்கான அபிஷியல் ரிசல்ட்டே போட்டுருவாங்க. அதனால யாரும் மனம் தளர வேண்டாம். சரியான டாக்குமெண்ட் இருக்கிறவங்க யாரும் மனம் தளர வேண்டாம். ஓரளவு வந்து பொது அறிவிலையும் தொழில்முறை திறனை தேவையிலையும் நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா பொது அறிவுல 20 மார்க்குக்கு 10 மார்க் எல்லாருமே எடுக்கிற மாதிரி ஈஸியா தான் கேட்டிருந்தாங்க. அதே போல தொழில்முறை தேர்வுல 15 மார்க் அசிய டிரைவரா நீங்க டே டு டே லைஃப்ல வந்து என்னென்ன பண்றீங்களா அது அப்படியே தான் கேட்டிருந்தாங்க. அப்ப 20க்கு 10 இந்த பக்கம் தொழில்முறையில 30க்கு 15 அப்ப 25 எல்லாராலும் எடுக்க முடியுதாங்க. சரிங்களா? சும்மா வந்து கஷ்டம்னு சொல்ல முடியாது. சரிங்களா? 25 மார்க் வந்து 50க்கு எல்லாராலும் எடுக்க முடியுதான். சரிங்களா? அதனால வந்து 25க்கு மேல எடுத்தவங்க இன்னும் நம்பிக்கையோட இருக்கலாம். ஒரு 20 to 25 கொஞ்சம் யோசிக்கணும். மற்றபடி 25க்கு மேல எடுத்த எனக்கு தெரிஞ்சு எல்லாமே போக வாய்ப்பு தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? அதனால வந்து எதையுமே அறுதிட்டு சொல்ல முடியாது. அதனால வந்து இந்த மார்க் எடுத்தவங்க எல்லாமே ஓரளவு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தமிழ் வளர்ச்சியில கம்மியானவங்க வந்து விட்டுருங்க. மற்ற எல்லாருமே வந்து ஓரளவு நீங்க வந்து உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாவும் அந்த கம்யூனிட்டியில எத்தனை பேர் இருக்காங்க போட்டா மாறு வரும். இப்ப பிசி முஸ்லீம் வச்சுக்கோங்களேன். பிசி முஸ்லீம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிசி முஸ்லீமுக்கு போலீஸ் கான்ஸ்டபிள்ல விமன்ஸ் கோட்டால கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா? அப்ப இதே மாதிரி வந்து பிசி முஸ்லீம்ல வந்து இதுக்கு வந்து எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்க, இல்ல எம்பிசில எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்க, எஸ்சில வந்து எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்க கேட்டா கிடையாது. அப்ப கம்யூனிட்டியை பொறுத்துமே வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வந்து முன்ன பண்ண வேரி ஆகும். சரிங்களா? அதனால பொறுமை காக்குறது நல்லது. கட் ஆஃப் வந்து இவ்வளவுதான் எடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு வந்து யாருமே ஜாதகம் பார்த்து சொல்ல முடியாது. சரிங்களா? அதனால வந்து பொறுமையா இருங்க. ஆனா ஓரளவு சேஃபா வந்து B+Cல ஒரு 25 20க்கு மேல எடுத்தவங்க ஓரளவு நம்பிக்கையை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ முடிஞ்சோன்னே மறுபடியும் எனக்கு கால் பண்ணிடாதீங்க, உங்க டேட்டா காமிச்சு எனக்கு கிடைக்குமான்னு கேட்காதீங்க. இல்ல எல்லாருக்கும் சொல்ற பதில் தான் நான் வீடியோ வாயிலாக சொல்லிட்டேன். அப்புறம் சர்வே எதுக்குங்க எடுத்தீங்கன்னா இப்போ சர்வே எடுக்கும் போது நிறைய பேர் தப்பா ஃபில் பண்ணிருக்காங்க. சர்வே ஃபார்ம் கூட இப்படி தப்பா ஃபில் பண்ணிருக்காங்க. எல்லாருக்குமே 50 போட்டு வச்சா நம்ம எப்படி சர்வேல கனெக்ட் பண்ணுது? சரிங்களா? அப்ப வந்து ஒரு சில பேர் ஜென்யூனா வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மார்க் வந்து நம்ம சர்வேல ஒரு 1000 பேர் பண்ணியிருந்தாங்க. அதுல இருந்து நிறைய பேர் மார்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த 20 to 30ல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. சரிங்களா? அந்த 30 to 40 அந்த மாதிரிலாம் 30 to 35 தான் சொல்ல முடியும். அதுல வந்து ஒரு ரீசனபிள் பெர்சன் இருக்காங்க. ஆனா 20 to 30 தான் நிறைய பேர் இருக்காங்க. 20 கீழே கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? ஆனா ஜெனினா எத்தனை பேர் போட்டாங்கன்னு தெரியாதுல்ல, சர்வேல தப்பா அவங்க கூட போட்டுக்கலாம்ல. அதனாலதான் என்னுடைய கணிப்பின் அடிப்படையில தான் இந்த உங்களுக்கு கட்டாப்பே சொல்றேன். தமிழ் எலிஜிபிலிட்டி ஓரளவு பாஸ் பண்ணிட்டாலே நீங்க எதிர்பார்க்கலாம்னா இந்த மாத இறுதிக்குள் நாங்கள் அப்டேட்டட் ரிசல்ட் வந்துடும். அதே போல ஆன்சர் கீயும் அபிஷியல் ஆன்சர் கீ சீக்கிரம் போட்டுருவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். வேற எந்த தகவல் வந்தாலும் உடனுக்குடன் தெரிவிக்க நான் தயாரா இருக்கேன். சரி, இனிமேல் இந்த சேனலை நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.